தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு திமுக சார்பில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன? நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்தவர் சரவணன். இவர் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக மேயர் பதவியாக வச்சுட்டு வந்த நிலையில ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் மேயர் சரவணனுக்கும் பல்வேறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர் மேல கடும் அதிருப்தி அடைஞ்சிருந்த நிலையில கடும் நெருக்கடிக்கு பிறகு கடந்த மாதம் 3ஆம் தேதி சொந்த காரணங்களுக்காக பதவியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் மேயர் சரவணன் தெரிவிச்சிருந்த நிலையில நெல்லை மாநகராட்சி மேயர் பதவி காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நாளை இதற்கான தேர்தல் நடைபெறும்னு கூறப்பட்ட நிலையில இன்று என்ன பண்ணாங்கன்னா அமைச்சர்கள் KN நேரு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் திருநெல்வேலியில் வந்திருந்தப்போ அவங்க செய்தியாளர்கள் சந்திக்கும் என்ன சொன்னாங்கன்னா, தற்போது அதாவது தலைமை கழக உத்தரவின் அடிப்படையில் முதல்வர் கூறியபடியும் கிட்டு நாங்க கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை நாங்க தேர்தல் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அதை மேயரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது நெல்லை மாநகராட்சியில் உள்ள 25வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறவர். இவர் 40 வருடங்களுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக இருந்து வர்றாரு. வட்டக்கழக செயலாளராக 5 முறை பதவியாற்றிய, அதாவது 5 முறை பணியாற்றிய இவரை தற்போது திமுக தரப்புல மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்துல கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் மேயர் சரவணன் ஆகியோரை தவிர 42 மாமன்ற உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. முதல் கட்டமா மேயர் பதவிக்கு தகுதியானவர்கள் பெயர் விவரம்னு சொல்லி பட்டியல் வெளியிட்டும் போது முதல் இடத்துல இருந்தது கிட்டு என்ற ராமகிருஷ்ணன், அதாவது தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா. ஏற்கனவே 3 முறை போட்டியிட்டு 2 முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமன்ற பகுதிகள், அதாவது மாநகராட்சி பகுதிகளில் சைக்கிள்ல வளம் வரக்கூடியதோட மட்டும் இல்லாம எல்லாருக்குமே, அதாவது யார் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான மனிதர் சொல்லி திமுக எளிமையான மனிதர் இவர். ஒரு சாதாரண கட்சியில, அதாவது கட்சியோட அடிமட்ட தொண்டரை தற்போது நெல்லை மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி மக்களிடையே அதாவது கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.